Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என் பையனோட பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. ரீசெண்டா என் பையனோட 5th பர்த்டே வந்தது. ஸோ அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸும் நான் பண்ணி தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை தவிர அவனுக்கான கேக்கை நானே பேக் பண்ணேன். ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாள் நைட்டே நான் குலாப் ஜாமுனும் அதுக்கப்புறம் சமோசாக்கான ஷீட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணேன்னா இன்ஸ்டண்ட்டான பவுடர் தான் யூஸ் பண்ணேன். நான் இந்த தடவை மில்கி மிஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். அது ஒரு பேக்கெட் 200 கிராம்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா சாஃப்டான டோவாக இருக்கணும், அதே நேரத்தில் கையில் ஒட்டாத டோவாகவும் இருக்கணும். இதை ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே 400 கிராம்ஸ் தான் சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா 800 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ சுகர் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதிரி பிசுக்காக வரணும். பிசுப்பு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும். இப்போ பாருங்கள், இப்படி தொட்டு இப்படி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா பிசுக்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் ஒரு 4 தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நம்ம 1/2 hour கழித்து டோ ரெடியாக இருக்குது. அதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். எந்த விதமான கிராக்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 54 உருண்டை கிடச்சிது. சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. மிதமான சூடு இருக்கிற ஆயிலில் இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு ப்ரௌனிஷாக ஆகும். நீங்கள் வடையெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் இல்லையா, ஒரு சைடு வேகட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக பேல் கலரில் இருக்கும், ஈவனாகவே இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே அது குக் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஈவன் கலரில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு கிராக் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு குலாப் ஜாமுன் பால்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற சுகர் சிரப்பில் இதை போட்டுடணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப வார்மாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியமான ஒரு சூட்டில் இருக்கணும். அதில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி இம்மர்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours கிட்ட வச்சுடுங்க. 2 hours கழித்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பஞ்சியாக செம சாஃப்டாக வந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. உள்ளே அந்த வேகாத இதெல்லாமே இல்லை பாருங்கள். ரொம்ப நல்லா வெந்து ரொம்ப நல்லா ஊறி ரெடியாக இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண டிஷ்ஷு. நெக்ஸ்ட் இந்த பேண்டமிக் டைமில் நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்த சாட் ஐட்டம், சமோசா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான். ஸோ சமோசாவை நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் என் பையனோட பர்த்டேக்காக. ஸோ அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அனியன் சமோசா, அந்த குட்டி குட்டியாக சமோசா கிடைக்கும் இல்லையா, பஸ்லலாம் கொண்டு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு, உப்பு, அதுக்கு தேவையான அளவு, அப்புறம் ஆயில் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு மேலே லைட்டாக ஆயில் தடவி கொஞ்சம் நேரம் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஊற விட்டுட்டேன். ஸோ இந்த சமோசாக்கான ஷீட்டை மட்டும் முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு சமோசா பண்ணிடலாம், ஃபில்லிங் மட்டும் பண்ணிட்டோன்னா. ஸோ இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, ஒரு சப்பாத்தி பண்ணுற அளவுக்கான உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா மைதாவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு ரவுண்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், இந்த அளவு பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 4 ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ தின் ஷீட்ஸாக ரெடி பண்ணிக்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரவுண்டை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மைதாவையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு லேயர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இன்னும் ஒரு சப்பாத்தி மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே திரும்ப ஆயிலும் மைதாவையும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4த்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க போகிறோம். வச்சுட்டு தான் நம்ம தின் ஷீட்ஸாக ரோல் பண்ண போகிறோம்.
இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மைதா மாவை வந்து ஒரு சிங்கிள் சப்பாத்தியாக ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மெலிசான ஷீட்டாக ரோல் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 2 இல்லாட்டினா 3 இல்லை 4 இந்த அளவுக்கு சப்பாத்தியை சேர்த்து வச்சு ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 4மே நம்ம ரோல் பண்ணியாச்சு. 2 சைடுமே மைதாவை டஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ 4த்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ மைதா வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடுமே தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப பேப்பர் அளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை விட கொஞ்சம் கனமாக இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஈவனாக ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பை நல்லா காய விட்டுட்டு தோசை கல்லில் வந்து இதை போட்டுட்டு இதை நல்லா வேக வைக்கணும்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட போட்டுக்கலாம். 10 செகண்ட்ஸ் கிட்ட போட்டுக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த அளவு கலர் வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேகாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் திரும்ப போட்டு எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஈஸியாக எல்லா ஷீட்டுமே தனித்தனியாக வரும். எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு சமோசாவோட ஷீட் கிடைக்கும். நான் வந்து சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக ரோல் பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ அதனால் லைட்டாக சைட்ஸில் மட்டும் கொஞ்சம் பல்கியாக தெரியுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷீட்ஸ்க்காக சைடில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடில் இதை கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. அதை சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி, கரம் மசாலா எதையான தூவி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 4மே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு சைட்ஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன் சைட்ஸை நம்ம ட்ரிம் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அழகாக சமோசா ஷேப்புக்கு வரணும்னா நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிளாக வந்து ஷீட்ஸ் வேணும். ஸோ ரெக்டாங்கிளாக வரதுக்கு நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெக்டாங்கிளாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 4 சைட்ஸுமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சமோசா ஷீட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை 3ஆக கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு மினி சமோசா தான் வேணும். ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அப்புறமா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து 3 ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ மினி சமோசாங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக தான் நமக்கு சமோசா வேணும். அதனால் ஒரு ரெக்டாங்கிள் இதை பாருங்கள், இந்த மாதிரி 3 ரெக்டாங்கிளாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து நம்ம 12 சமோசா பண்ணலாங்க. ஸோ பாருங்கள், ஈவனாக இந்த மாதிரி ஷீட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஷீட்ஸை நம்ம ஃப்ரீசரில் வச்சு 1 மந்த் வரைக்கும் சமோசாஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இதை நான் இப்போ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு ஊற வச்சுட்டேன். வடைக்கு வந்து உளுத்தம்பருப்பை ஒரு 30 to 45 minutes ஊற வச்சுட்டேன். ஐஸ் வாட்டரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அது தவிர கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சுண்டாச்சுங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டான ஸ்பஞ்சியான மெதுவடை கிடைக்கும். நமக்கு பாருங்கள், நல்ல சாஃப்டான டோ கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போ இந்த ஹாட் ஆயிலில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம் வடையை. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஸ்பஞ்சியாக நம்மளோட வடை இருந்தது. ஆனால் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா பசங்க வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பண்ணேன், கடப்பா, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், வடை. இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் ஏற்கனவே கடப்பா ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐக்கன்லையும் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேங்க. என் பையனுக்கு மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச 2 காய்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வெண்டைக்காவும். ஸோ அதனால மத்தியானம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக சாதம் வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ரசம் பண்ணியாச்சு. வெண்டைக்காவையே வச்சு மோர் குழம்பும் பண்ணிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் காய் பண்ணியாச்சு. களத்துக்காக பருப்பு, அப்புறம் பாயசம் பண்ணணும் இல்லையா, அது வந்து நான் ஜவ்வரிசியும் சேமியாவையும் போட்டு ஒரு பால் பாயசம் பண்ணிட்டேன். ரொம்ப எம்மையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தாங்க நான் பண்ண லஞ்சு. ஸோ எல்லா ஐட்டமுமே என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டான். ஸோ மெயினான ஃபோக்கஸ் வந்து அடுத்தது ஸ்நாக்ஸு தாங்க. நம்ம ஏற்கனவே ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சமோசா ஷீட்ஸு, அதை வச்சு சமோசாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கேக் நானே ரெடி பண்ண போகிறேன். ஸோ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறதுக்காக தயிர், ஆயில், அதுக்கப்புறம் சர்க்கரை, இது 3த்தையுமே ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அதுக்கு
அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சல்லடையில் சலிச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக லைட்டாக பால் விட்டுக்கலாம். கடைசியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப 1/4 கப் அளவுக்கு பால் விட்டு இந்த மாதிரி மிக்சர் ரெடி பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து குலாப் ஜாமுன் கேக் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். திடீர்னு என் பையன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலரில் கேக் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி நம்ம ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரெட் கலரில் கேக் வரும்னு நினச்சி நான் நிறையா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது பார்த்தா பிங்க் கலரில் வந்துடுச்சுங்க கேக் மிக்சர். என்னம்மா இது கேர்ள் கேக் மாதிரி பண்ணுற அப்படின்னு வேறு என் பையன் கேட்குறான். ரெட் ஃபுட் கலரும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து இந்த மாதிரி கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேக் டின்னில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிட்டேன். கீ அப்ளை பண்ணிட்டு மேலே மைதா டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம கேக் மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் கேக்கை பேக் பண்ணினேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் மார்பிள் கேக் ரெசிபி போட்டிருப்பேன். அதில் வந்து எப்படி கேக் பேக் பண்ணணும் குக்கரில் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயிலான டெமோ இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐக்கன்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக ஸ்பஞ்சியாக கேக் வந்து ரெடியாக இருந்தது. ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ரீம் கேக் பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அமுல் விப்பிங் க்ரீம் வாங்கி கீழே வந்து ஐஸ் வாட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவு எனக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்தது. மேபி இன்னும் ஜாஸ்தியாக பீட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்மஜ்ஜாச்சு நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறப்ப. ஸோ இப்போ நான் கேக்கை வந்து 3ஆக கட் பண்ணிக்கிட்டேன். கேக்கில் பார்த்தீங்கன்னா விசித்திரமாக சென்டரில் மட்டும் பிங்க் கலரும் சைட்ஸ்லலாம் கலரே இல்லாமல் இருந்தது. ஏனே தெரியல. நான் வந்து கேக் பண்ணுறதுக்கான எந்த ஆக்சசரிஸுமே வாங்கலை. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், மைக்ரோவேவ் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, கிளாஸும் கீழே ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரோலரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மேலே தான் கேக் ரெடி பண்ணேன். ஸோ அதை வச்சு நம்ம கீழே ரொட்டேட் பண்ணோன்னா தானாகவே ரொட்டேட் ஆச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் டைமே இல்லைங்க, ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால உடனேவே மேலே எழுதி எல்லாம் டெக்கரேட்டும் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஸ்மஜ்ஜாச்சு, அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி ரொம்ப யம்மியாக இருந்தது கேக்கு. ஸோ ஆனியன் சமோசாக்கான ஃபில்லிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்தது அதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஜீரகம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நேரம்லாம் சாட்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை மசாலா பவுடர்ஸ், நார்மலாக மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, தனியா பவுடர், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, அப்புறம் கசூரி மேத்தி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து கேபேஜ் தாங்க. கேபேஜ் வந்து இந்த தடவை ரொம்ப க்ரீனாக லீஃபியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சாட்டே பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. கேபேஜ் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஏன்னா ஃபில் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம், அப்போ மீதி வெந்துடும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன். ரொம்ப நிறைய தண்ணியில் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நீங்கள் அவல் அதுக்கப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கிறதுலாம் யாருக்குமே தெரியாதுங்க. அதெல்லாம் அப்படியே வந்து அனியனோட டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அனியன் சமோசான்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் நம்ம கொஞ்சமாக தான் அனியன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மைதா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நேத்தியே ப்ரிப்பேர் பண்ண சமோசா ஷீட்டும் எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ சமோசா ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப 3rd டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வரும். அதுக்குள்ளே வந்து நம்மளோட ஃபில்லிங்கை போட்டுக்கணும். இதில் ரொம்ப நிறைய ஃபில்லிங்லாம் வைக்க மாட்டாங்க, ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஃபில்லிங் இருக்கும். ஸோ அதை போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சமோசாவை சீல் பண்ணிடலாம். இந்த சமோசா ஷேப்பை பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு கடையில் கிடைக்கிற சமோசா மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தாங்க இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சு சமோசாவை. ஸோ நான் இன்னும் ஒரு சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இதே மாதிரி 3 டைம் ரோல் பண்ணிவிட்டு நடுவில் வர ஸ்பேஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு மைதா பேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லாவும் இருந்தது, ஜாலியாக இருந்தது இது பண்ணுறப்ப. இப்போ வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஆயில், ரொம்பவே லோ டு மீடியம் ஹீட்டில் தாங்க இருக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி முதல்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஏன்னா செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா சமோசாஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சர்வ் பண்ணுற டைமில் திரும்ப அதே ஆயிலில்
ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், உங்களுக்கு கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா ஒரு கலரில், அந்த கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த சமோசா. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேக் கட்டிங் டைமுங்க, என் பையன் வந்து கேக் கட் பண்ணுறான். ஸோ கேக் வந்து ரொம்ப எம்மியாக இருந்தது. கேக் வந்து அப்போ சாப்பிட்டதை விட நெக்ஸ்ட் டே வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டப்ப ரொம்பவே எம்மியாக இருந்ததுங்க. டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதெல்லாம் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அதெல்லாம் எங்களுக்கு சாப்பிடவே முடியல. ஸோ அதனால தோசை தாங்க பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.